ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கூடைங்களுடைய மெஷர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் மொத்தம் 3 கூடை போட்டிருக்கேன். 2 கூடை சிவன்கண் கூடை, 1 பீட்ஸ் கூடை, நெல்லிக்காய் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஒயரு அண்டு ப்ளூ கலர் மணி. இதுக்கு 5.5 அடியில் 18 ஒயர் கட் பண்ணிக்கணும். அப்புறம் பேஸ் 9 லைன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 5.5 அடியில் 18 ஒயரு, பேஸ் 9 லைனு அடி போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து 3 லைன் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஒயர் விடணும். அதுக்கு நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். அதில் நான் ப்ளூ கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு லைனுக்கு மொத்தம் 18 பீட்ஸ் வரும். ஒரு லைனுக்கு இது கொடுத்துட்டு மறுபடியும் 3 லைனு போட்டுட்டு மறுபடியும் பீட்ஸ் கோக்கணும். மொத்தம் 4 லைன் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த கூடைக்கு பாருங்கள். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது சிவன் கண் கூட. இது பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்தே அடியிலேருந்தே சிவன் கண் போடுறது. இது நம்ம கூட போட்டு மீதி பேலன்ஸ் ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, அதில் போட்டது. நம்ம தனியாக ஒரே கலரில் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.25 ஒயர் கிட்ட ஆகும். 1.25 ஒயர் கட்டு. இது நம்ம மீதி ஒயர் வச்சு பேலன்ஸ் இருக்கிற ஒயரை வச்சு நான் போட்டிருக்கேன். இதில் என்கிட்ட இருக்கிற கலரு பார்த்திங்கன்னா 7.5 அடி கட் பண்ணிக்கணும். இது ஏன்னா இது அடியிலேருந்தே நம்ம சிவன் கண் போடுறது. 7.5 அடியில் ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்திங்கன்னா 16 ஒயரு, க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா 8 ஒயரு, சாண்டல் 8 ஒயரு, அப்புறம் பிங்க் கலர் 8 ஒயர். நான் மொத்தம் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 40 ஒயர் கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 40 ஒயர் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணணும். அதை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் 2 சாண்டலு, அதுக்கப்புறம் பிங்க்கு, மறுபடியும் 2 ஆரஞ்சு, அதுக்கப்புறம் 4 க்ரீன் கலர் ஒயரு, அப்புறம் 2 ஆரஞ்சு, பிங்க்கு 2, சாண்டல் 2, மறுபடியும் ஆரஞ்சு கலர். மொத்தம் 40 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ரோ போடுறது நம்ம சிவன் கண், அடுத்த ரோ நார்மல் வரும். மறுபடியும் அடுத்த ரோ சிவன் கண், அடுத்த ரோ நார்மல். அதாவது ஒரு ரோ சிவன் கண் வரும், அடுத்த நெக்ஸ்ட் ரோ நார்மல் லைன் வரும். இது இப்படி தான் மாற்றி மாற்றி போடணும். இது எப்படி கார்னர் திருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதுக்கு 13 லைன் போடணும். அதாவது நடு லைனை விட்டுட்டு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும், மொத்தம் பேஸ் பார்த்திங்கன்னா 13 லைன் போடணும். இதுக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது எத்தனை பார்த்தீங்கன்னா 7ம் 6ம், 6வதும் 7வதும் சேர்ந்து தான் நம்ம இதுக்கு கார்னர் டர்ன் பண்ணணும் இந்த கூடைக்கு. அதுக்கப்புறம் மேலே அப்படியே கிராஸ் ஆகிறதெல்லாம் ஃபுல்லாக சிவன் கண்ணாக இது பண்ணுறேன். எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்கும் போடுங்க பாருங்கள். நான் போட்டிருக்கேன், ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இதுக்கு கைப்பிடி பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு, நீங்களும் போடுங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது பேஸ் நார்மலாக போடுறது, மேலே சிவன் கண். இது அடியிலேருந்து சிவன் கண் இந்த கூட. இது பேஸ் நார்மலாக போட்டு மேலே சிவன் கண் போடணும். இதுக்கு எத்தனை அடி பார்த்திங்கன்னா 8.5 அடியில் எல்லோ கலரில் மொத்தம் 8 ஒயர் கட் பண்ணிக்கணும். பிங்க் கலரில் மொத்தம் 12 ஒயர், மொத்தம் டோட்டலாக 20 ஒயர் கட் பண்ணிக்கணும். இதுக்கு அது பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 லைனு. ஃபஸ்ட்டு 4 பிங்க் கலர் ஒயரு, அப்புறம் 4 எல்லோ கலர், மறுபடியும் 4 பிங்க்கு, எல்லோ, அப்புறம் பிங்க்கு. அதே மாதிரி தான் பேஸ் போடும்போது நம்ம 12 லைன் 4 லைன் பிங்க் கலர் போடணும், மேலே 4ம் கீழே 4ம் எல்லோ கலர், மொத்தம் 8 லைன், மொத்தம் 12 லைன் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே க்ரீன் கலர் ஒயர் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் பாருங்கள்.
4 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தான் போடணும், நார்மல் நாட்டு தான் போடணும். அது மேலே தான் வந்து நம்ம சிவன் கண் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த 4 ஒயர் ஜாயின் பண்ணுற பார்த்திங்களா, இது வந்து நார்மலாக தான் வரும். இதுக்கு மேலே இங்கேருந்து தான் வந்து சிவன் கண் ஃபுல்லாக கிராஸ் கட். இது பேஸ் வந்து நார்மலாக போடுறது, மேலே வந்து சிவன் கண். இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 கூடையும் போட்டிருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் அந்த கூடையை போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.